அப்போலாம் கிராமத்துங்களில் கத்தி எத்தனை ஒருத்தர் வருவார், இல்லை கோடாலி எத்தனை வருவார். வீட்டில் இருக்கிற வேலை பொழுது போட்டேன்னு சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு போயினே இருப்பார். ஒரு வேளை சாப்பாடுக்கு 4 பேர் இருப்பாங்க, கொடுப்பாங்க. என்ன பண்ண வேறு எடுத்து பொழுது போட்டு நீங்களாம் பார்த்தீங்களா தெரியல, நான் அதெல்லாம் பார்த்துக்கிறேன். மண்வெட்டி எடுத்துன்னு போவார், தூர் வாரத்துன்னு ஒரு கயிறையும் பைட்டு எடுத்துன்னு போவார். புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? ஆப்பர்ச்சுனிட்டியை அவங்களே உருவாக்குனாங்க. காலங்காத்தால் கிளம்பிய தோலில் போட்டுன்னு ஒருத்தர் போனார். நம்ம மறந்துட்டோம். இப்போல்லாம் பணம் வரணும்னு சொன்னாக்கா எதனா படிச்சிருக்கணும், கம்ப்யூட்டர் தெரிஞ்சிருக்கணும், ஐடி பிஸ்னஸ் தான் தெரியணும்னு நினச்சிக்கிறோம். அவங்க தான் வசதியாக இருப்பாங்கன்னு அவர் நினச்சின்னுக்கிறோம். கிடையவே கிடையாது. கொத்தனார் பெருசாக வசதியாக வாழலாம், அவர் சாயந்தரமானால் குடிக்க போயிடுறாரு. அவர் சம்பளத்தை அவர் தீர்மானிக்க மாட்டேன்றாரு. நான் இவ்வளோ தான் செய்வேன்னு அவர் தான் சொல்கிறாரு. நான் நிறைய செய்வேன், எனக்கு 2000 ரூபாய் சம்பளம் கொடுன்னா பண்ணலாம், அவரை கேட்கலாம். ஆனால் என்ன செய்கிறாரு? சம்பளத்துக்கு தான் நான் வேலை செய்வேன்னு நிற்கிறாரு. நான் வேலை செய்வேன் சம்பளம் கொடுன்னு கேட்கல அவர். எனக்கு நீ 1000 ரூபாய் தருவேன், நான் எவ்வளோ நேரம் தான் வேலை செய்வேன்னு சொன்னாரே தவிர, நான் 2000 ரூபாய் சம்பளக்காரன் என்ன பண்ண மாட்டேன். நான் ஒரு நாளைக்கு 3000 கல் எடுக்குவேன். யாருன்னு தீர்மானம் பண்ணல. காரணம் என்ன? மனம் அசிங்கமாயிடுச்சு. இவன் வீடு கட்டுறான், நான் வீடு கட்டலன்றான். உனக்கு இது சினிமா ட்ராமா நாடகங்கள்லாம் பார்த்துட்டு தான் ஆலயம் செய்தோ அனுமதி இல்லை அந்த கூட்டமே. அந்த பாட்டு கேட்டு கோவம் வரணும் உங்களுக்கு. நான் கோயில் கட்டுவேன்னா நீ என்ன? நான் எனக்காக ஒரு கோயில் கட்டிக்க முடியாதா? கட்டிக்க முடியுமா முடியாதா? உனக்கு எவனும் அப்படி சொல்லி தரவே இல்லை. நான் தான் பேசுகிறேன் அந்த மாதிரி. மற்ற 10 பேர் 10 வீடு கட்டி கொடுத்தல, நீ ஒரு வீடு கட்டி வேணாம் வேணாம் நீ அவனா சொன்னேன். நான் உன்னை ஒக்கத்து போய் என்ன பண்ணுகிற? ஒருத்தர் இருந்து ஒரு வீடு கட்ட சொல்லிக்கிறான் கட்சியா. இது இவ்வளோ சம்பாதிச்சு குத்தி இவ்வளோ பண்ணுகிறோம், இது நல்லா இருக்கக்கூடாதுன்னு மோசமாக கட்டிக்கிறான். இந்த வீடு உனக்கு தான் நிற்கிறான். ஏன் புத்தி? அப்போ புத்தி கெட்டுச்சு. அதனால தான் நான் என்ன இல்லை, ஒருவன் நல்லா இல்லைன்னா எனக்கு புத்தி சரியில்லைன்னு முதல்ல சொல்லணும். நான் ஏழையாக இருந்தேன், நான் செருப்பு இல்லாமல் இருந்தேன், நான் கஷ்டமாக இருந்தேன். காரணம் என்ன இல்லை? புத்தி சரியில்லை. ஏன் எனக்கு புத்தி சரியில்லை? என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கெல்லாம் புத்தி சரியில்லை. அவங்கக்கிட்டேருந்து பெற்ற புத்தி அப்படி தான் இருக்கேன். எனக்கு அப்படி தான் இருக்கும். புரியுதா என்ன சொல்கிறேன்னு? ஏன் நான் புத்தியாலியாக மாறல? சுற்றி எப்படிங்கிறாங்க? புத்தி கட்டு போயிட்டு இருக்கிறாங்க. நான் முதல்ல என்கிட்ட பேசவே இல்லை. நான் அப்பா கிட்ட ஆலோசனை கேட்டால் என்ன சொல்லுவார்? அப்பா சாதாரணமான சரக்கு தட்டி குடிக்கிறாரு. என்ன ஆவ? அதை பார்க்குற நீ என்ன ஆவ? 8வது 10வது பச்சோன்னு லுங்கி கட்டின்னு போய் என்ன பண்ணுவ? அது வர சாரை காலத்து தந்துட்டாங்களா இல்லையா? குடிச்சிட்டு என்ன பண்ணுவ? உன் கதை முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான்.